செங்கல்பட்டை பொறுத்தவரை இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தாம்பரத்தில் அமையவிருக்கிறது. 110 கோடி ரூபாய் செலவில் ஒரு 400 படுக்கைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டும் பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. அதேபோல அதே வளாகத்தில் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து விமானங்களில் வருபவர்களை பாதுகாத்து அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்குரிய கட்டமைப்பு இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாமல் இருந்தது. ஒரு 28 கோடி ரூபாய் செலவில் தாம்பரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமையவிருக்கிற வளாகத்தில் அந்த கட்டிடமும் கட்டும் பணி நிறைவடைந்திருக்கிறது. இந்த இரு கட்டடங்களையும் இந்த மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்டிருக்கிற 20 கோடி ரூபாய் செலவிலான கட்டிடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக விரைவில் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக விரைவில் ஏற்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். மாச மாத்திரைகள்லாம் மாத்திரை கிடைக்கிறது இல்ல எந்த மாத்திரை கிடைக்கல. இல்ல எந்த மாத்திரை எங்க கிடைக்கலங்க. உப்பு மாத்திரை செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் என்ன மாத்திரை? உப்பு மாத்திரை. அது யார் சார்? அது மாதிரி எங்க யாருக்கு கிடைக்கலங்க சொல்லுங்க. இல்லாத செய்தியை ஒரு பூதாகரமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இல்ல எங்க மாத்திரை எனக்கே கிடைக்கல சார். எது உங்களுக்கு கிடைக்கலையா? எப்போ வந்து கேட்டீங்க? கொடுங்க. எப்போ யாரு கொடுக்கல சொல்லுங்க. இல்ல கேக்குறவங்க உடனே கொடுக்க சொல்றேன். கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மருந்தும் இருக்கு. இல்லைனாலும் உடனடியா வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வசதியும் இங்க இருக்கு. அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்புல ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்க நியூஸ் ஆக்கத்தை பார்க்காது. கொடுங்க. எங்க கொடுங்க. என்னைக்கு வந்து கேட்டீங்க? யாரு கொடுக்கல சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றோம். சொல்லுங்க. யாரு கொடுக்கல? என்னைக்கு கொடுக்கல சொல்லுங்க. செங்கல்பட்டுக்கு எல்லா வசதிகளும் செய்து இருந்தாலும் இருதய அறுவை சிகிச்சை கூடன்றது செங்கல்பட்டுல கிடையாது. நிறைய பேர் அதுக்கு உண்டான தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு மாசம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க நிறைய பேர். நிறைய பேர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஆஞ்சியோ பண்றாங்க. மீதி ஏதாவது ஓம்புத்தூரா இருக்கு, சென்னை ரெஃபர் பண்றாங்க. எங்களுக்கு அங்க போய் தங்கி செலவு பண்ணி செய்யறதுக்கு வசதி கிடையாது. செங்கல்பட்டுல இவ்வளவு ஒரு 12-13 கோடி ரூபாய் செலவிலான ஒரு அமைப்பு. ஒவ்வொன்றா இப்ப ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியா பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் செங்கல்பட்டுக்கும் முன்னுரிமை தந்து மிக விரைவில் கேத்தலாப் அமைவதற்கு காலி பணியிடம் எந்த துறையிலும் இல்லைங்க. எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. இப்ப சித்தால ஒரு 142 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். 30ஆம் தேதி முதல்வர் அவர்கள் மூலம் நிரப்பப்பட வேண்டும். கோவிட்-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சார்? இப்போ ஸ்டேட்லாம் வந்து நிறைய ஒரு இங்க இல்லைங்க. ஒண்ணு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேவையில்லைங்க. என்னன்னா இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும் இப்ப வர வைரஸை பொறுத்த வரைக்கும் வீரியம் இல்லாத வைரஸ், எந்த பாதிப்பும் இல்லாத வைரஸ். இது வந்த உடனே ஒரு 19 பேருக்கான மாதிரிகள் அனுப்பி பூனேவில் ஆராய்ந்ததில் வீரியம் இல்லாத வைரஸ் ஒரு 2-3 நாளையே சளி, காய்ச்சல், தொண்டை வலியோட சரியாயிடும். இப்ப இது வரைக்கும் வந்த அத்தனை பேருமே அது மாதிரிதான் குணமாயிருக்காங்க. இது குறித்தான ஒரு பதட்டமோ ஒரு தேவையில்லாத பயமோ கொள்ள தேவையான அவசியம்.